சரி, இப்போதைக்கு இந்த டிவிஷன் இந்த இதில் என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மெட்டா மெட்டா இருக்குல்ல, அதான் ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி மெட்டா. அவங்க வந்து என்னென்னா ஸ்கேல் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. நான் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்கினாங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் வந்து மற்ற கம்பெனி ஓப்பன் ஏஐ, மற்றபடி கூகுள் ஜெமினி, இவங்களோட ஏஐக்குள்ளே ட்ரைனிங் டேட்டாவுக்கு லேபிளிங் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவர் இதில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்கினா இவங்களாம் அதுலேருந்து கலர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கேல் ஏஐயோட ஃபவுண்டரை வந்து இப்போ மெட்டாவோட ஒரு மெயினான ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் டிவிஷனுக்கு ஹெட்டாக போடுறாங்க. இது ஒரு பக்கமாக இவர் வந்து திரும்ப எஸ்எஸ்ஐன்னு ஒன்று சொன்னேன், இலியா சட்வஸ்கர், அந்த கம்பெனியை வாங்க பார்த்தாங்க மெட்டா ஏஐ. அதுவும் வந்து டீல் மூவ் ஆகாதனால அந்த கம்பெனியோட சிஇஓ இவங்க பக்கம் எடுக்கிற மாதிரி ஒரு டிசிஷன் ஓடிட்டுருக்குங்கிறாங்க. ஸோ இவங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டுருக்காங்க மெட்டா. ஏன்னா மற்றவங்களாம் கேட்சப் பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணல. சாம் ஆல்ட்மேன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், மெட்டா வந்து எங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் அக்வயர் பண்ண பார்த்தாங்க, பெரிய பெரிய போனஸ் கொடுத்து, ஆனால் போல யாருன்னு. இதில் மெட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது யான் லுக்குன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயின் சீஃப் ஏஐ சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லுவார், வெறும் இப்போ உள்ள கண்டிஷனுக்கு இந்த எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து வெறும் கம்ப்யூட்டிங் பவரை மட்டும் வச்சு ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா இந்த எல்எல்எம்ங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த பெண்ணை இப்படி போட்டோன்னா கீழே வந்துச்சு. ஓகேயா, இது எனக்கு தெரியும், அன்றாடம் யூஸ் பண்ணி நமக்கு தெரியும், ப்ளஸ் ஃபிசிக்ஸ் படித்தனாலையும் வச்சுங்களேன். ஆனால் இது கியோட்டா கீழே விழுவுனுங்கிறது எல்எல்எம்ங்களுக்கும் தெரியும். ஆனால் அது ஏன்னா அது வந்து படித்த டேட்டா வச்சு புரிஞ்சு வச்சுருக்கோம். பட் அது படித்த டேட்டா எல்லாத்துலேயும் ஒரு பெண்ணை கீழே போட்டால் பறக்கும்னு போட்டால் அது நம்பிடும் பறக்கும்னு. ஓகேயா, அதே மாதிரி இந்த பெண்ணை இப்படி போட்டால் ஒரு தள்ளினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா உழுவுங்க. ஆனால் கீழே தள்ளினா என்ன ஆகும், மேலே தள்ளினா என்ன ஆகுங்கிறது அதனால் பண்ண முடியாது. அது இந்த ஃபிசிக்ஸ் வந்து அதுக்கு தெரியாது. ஏன்னா அது மனிதனோட உலகத்தில் ஒன்றும் வரலை. இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த வேர்ல்டு மாடல்மாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், வேர்ல்டு மாடல் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் அதுக்கு நிறைய விஷயங்கள் மூவ் ஆகும். ஏஎஸ்ஐ இதுக்கெல்லாம் மூவ் ஆக முடியுங்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் தேவையில்லை, அது இல்லாமல் நாங்கள் ஏஜிஐ வந்துடுவோங்கிறாங்க. ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டுருக்குது, ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் தான் நான் கேள்விப்பட்டேன், எப்படி ஒவ்வொரு ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி ஏஜென்ட் இன்ஜினியர்னு ஒரு கொஷின் வருதுங்கிறாங்க. ஏஜென்ட் இன்ஜினியர்னால் அதான் ஏஐ ஏஜென்ட் இன்ஜினியர் வச்சுங்களேன். இவங்க வேலையை வந்து ஒரு ஒர்க்குக்கு முடிக்கிறதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் தேவைப்படும், அந்த ஏஜென்ட்லாம் ப்ரீபில்டாக யார்கிட்ட அவைலபிளாக இருக்குது, அது நம்மளுக்கு ஒர்க் ஆகுமான்னு பார்த்துட்டு, இல்லையா எதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணணுன்னு பார்த்து, அது எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்து, இதை டிசைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொசிஷனுங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் ஓடுது. தெரில, நான் இன்றைக்கி காலைல தான் அதை பற்றி பார்த்தேன், இன்னும் டீட்டெயிலாக படிக்கல. பட் இதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்கள், ஏஜென்ட் இன்ஜினியர்னு. இப்போ எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ அதை பற்றி சொல்லிடுறேன். ஏஐ வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. மெயினாக ஏஐ வந்து மிஷின் கிரிட்டிக்கல் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. மிஷின் கிரிட்டிக்கல்னால் ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்டதோ ஏதோ முக்கியமான ஃபினான்ஷியல் இதெல்லாம் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப யோசிங்க மெயினாக. ஏன்னா இது வந்து தவறு செய்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் எந்த எல்எல்எம் எடுத்தாலும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இட் கேன் டூ அ மிஸ்டேக்னு ஒரு இடத்துல மென்ஷனே பண்ணியிருப்பான். ஏன்னா அதுக்கு சில இன்ஹெரண்ட் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. ஹாலுசினேஷன் சொன்னல, சில டைம் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடும், உங்களுக்கே தெரியும் அந்த பதில் தப்புன்னு. ஆனால் கேட்டிங்கன்னா அது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பல ரீசன் இருக்கும், ரிவார்ட் ஹேக்கிங்கு, அப்புறம் ஆல்ரெடி ட்ரெயின், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது வச்சுக்கலாம். பட் அது சான்சஸ் இருக்குது, அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஷின் கிரிட்டிக்கல் இதுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் மிஷின் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அது எடுக்கிறப்ப அது கொடுக்குற பதில்கள்லாம் படித்து புரிஞ்சு கரெக்டாக தப்பாக ரைட்டாங்கிறது புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அதில் வர அவுட்புட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் அதில் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து தன்னோட பர்சனல் கவுன்சிலராக அதில் போய் தன்னோட சோக கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் தான், மனுஷன் மாதிரிலாம் அதுக்கு எமோஷன் கிடையாது. ஸோ அது உங்களை தப்பாகவும் கைட் பண்ண சான்சஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகவும் சான்சஸ் இருக்குது.